பழனி அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் தொடர்பான மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் சந்நிதி வீதியில் அமைந்துள்ள தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் இந்த நிலம் நீதிமன்ற உத்தரவை மீறியும் போலி ஆவணங்கள் பயன்படுத்தியும் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக பழனி கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் அடிப்படையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் போலி டிரஸ்ட் நிர்வாகியாக செயல்பட்டதாக கூறப்படும் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் உத்தரவின் பேரில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி துணை காவல் கண்காணிப்பாளர் அஜய் தங்கம் தலைமையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தென்மண்டல காவல் கண்காணிப்பாளர் சாஜிதாவும் நேரில் வந்து விசாரணையை ஆய்வு செய்தார். மேலும் கோயில் செயல் அலுவலர் கணபதி உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விரிவான விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கின் உண்மை நிலையை கண்டறியும் வகையில் கோயிலின் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து, ஓய்வு பெற்ற தாசில்தார் மாரியப்பன், ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சின்னச்சாமி மற்றும் அறநிலையத்துறை ஆய்வாளர் சிவனேசன் ஆகியோரிடம் 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது 1880ஆம் ஆண்டு முதல் பராமரிக்கப்பட்டு வரும் நில ஆவணங்கள், பதிவேடுகள் மற்றும் வரலாற்று பதிவுகள் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட நிலத்தின் பல்வேறு காலகட்ட நில வகைப்பாடு தொடர்பான ஆவணங்களையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணைக் குழுவிடம் வழங்கியுள்ளனர். அதேபோல் ஆக்கிரமிப்பில் இருந்ததாக கூறப்படும் கடைகளுக்கு எந்த அடிப்படையில் மின் இணைப்பு வழங்கப்பட்டது என்பது குறித்தும் சிபிசிஐடி விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளது. இதற்காக மின்வாரியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் அங்கிருந்து பெறப்பட்ட ஆவணங்களும் தற்போது திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஏற்கனவே நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது. அந்த ஜாமீன் நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார். இந்த நில மோசடி வழக்கில் மேலும் யார் யார் தொடர்புடையவர்கள், பதிவு நடைமுறையில் விதிமீறல்கள் நடந்ததா, போலி ஆவணங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.